உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போறாரு. அப்ப அவருக்கு நிறைய பொன் பொருள் தங்கம் வெள்ளின்னு அள்ளி கொடுக்கப்படுது. ஏன்னா அவர் பூமியில இருக்கும் பொழுது கொடை வள்ளலாம் நிறைய பேருக்கு கொடைகள் கொடுத்து வாழ்ந்ததுனால சொர்க்கத்துல அவருக்கு இதெல்லாம் தரப்படுது. திடீர்னு அவருக்கு பசி எடுக்குது. அப்ப யமதர்மராஜா கிட்ட கேட்டதாரு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யமதர்மராஜா சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய தங்கம் வெளியவே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. அப்ப கர்ணன் அதிர்ந்து போறாரு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ பூமியில இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு கொடை கொடுத்த, நிறைய பேருக்கு நல்லது செஞ்ச, ஆனா உன்னுடைய பித்ருக்களுக்கு நீ எதுவுமே செய்யாம விட்டுட்ட. அவங்களுக்கு சாத்த காரியமோ தர்ப்பணமோ செய்ய வேண்டிய கடமைகளையோ நீ செய்யல, அதனால உனக்கு இங்க சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அப்ப கர்ணன் சொல்றாரு, எனக்கு மகாபாரத போறப்பதான் நான் யாருன்னு தெரிய வந்தது. என்னுடைய பித்ருக்கள் யாரும் தெரியறதுக்கு முன்னாடியே நான் மரணம் அடைஞ்சிட்டேன். எனக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கவும் 15 நாட்கள் கர்ணன் பூமியில வந்து தங்கி இருந்து பித்ருக்காரியங்களை செய்யறதுக்கு யமதர்மராஜா வாய்ப்பு தராரு. அதன்படி கர்ணன் பூமியில வந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாரு. செஞ்சு முடிச்சு திருப்பி சொர்க்கத்துக்கு திரும்புறாரு. அப்படி கர்ணன் இங்க வந்து தங்கி இருந்து செஞ்ச அந்த 15 நாட்களை தான் இன்னைக்கு நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி 15 நாட்களா வழிபட்டுட்டு வரோம். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.